அங்கிருந்து கிளம்பி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி குழு அமைக்குதான். அதுக்கு ஹேமமாலினி தலைமையில கிளம்பி வரீங்களா? ஏன்னா கும்பமேளா 30 பேர் செத்தாங்க. எப்படி நீங்க குழுவே அமைக்கல? இந்த குழு என்ன செய்யும்? விசாரணை செய்யும். செஞ்சு என்ன பண்ணும்? சார் அரசாங்கம் அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நீதிபதி தலைமையில குழு அமைக்குது சார் கமிஷனு. அவங்க ரிப்போர்ட் குடுப்பாங்க சார். அந்த ரிப்போர்ட்டின் படி சட்டம் செயல்படும் சார். சரியா? கைது பண்ண சொன்னா கைது பண்ணும் சார். ஏன்னா சொல்லியிருக்கிறது அந்த கமிஷன் சொல்லியிருக்கு. ஓய்வு பெற்ற நீதிபதி சொல்லியிருக்காங்க. ஹேமமாலினி தலைமையில குழு வருது இல்ல சார். வந்து இப்ப விசாரணை அமைக்குது சார். காமிச்சு என்ன செய்யும்? இல்ல ஒன்றிய அரசுக்கு ரிப்போர்ட் குடுப்பாங்க. ஒன்றிய அரசு என்ன செய்யும் உடனே? ஆமா ஹேமமாலினி தான் வந்து ரொம்ப கரெக்ட். எல்லாம் கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டாங்க. வாங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து ரிசர்வ் போலீஸ் அனுப்பிச்சு கைது பண்ணிடுவாங்களா விஜய? என்னடா நாடகமா நடத்துறீங்க அவ்வளவு பேரும்? நீங்க கும்பமேளாக்கு போகல ஹேமமாலினி? ஏதாவது சொன்னா பாஜக உள்ள வந்துரும் சொல்றீங்களே அப்படின்னு கேட்பீங்கல்ல? இதான் இப்படிதான் உள்ள வரும். உடனே நிர்மலா சீதாராமன் வந்துருவாங்க. உடனே குழு அமைச்சிருவாங்க. உடனே ஹேமமாலினி தலைமையில குழு வந்துரும். குழு வந்து இங்க பார்த்து அப்படியே உண்மையை கண்டறிஞ்சு சொல்லிடுவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து நீங்க எல்லாம் சேர்ந்து அவ்வளவு பேரையும் காப்பாத்தி புஷி ஆனந்த தியாகியாக்கி வீட்டுல போட்டோ மாட்டி கும்பிட போறீங்களா? போறதுக்கு பெர்மிஷன் கேக்குறீங்க. போய் என்ன பண்ண போறீங்க நீங்க? என்ன சொன்னேன்? போனதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு சனிக்கிழமை மட்டும் மறு சனிக்கிழமை கிளம்பிடுவாங்க. மறுபடியும் வீக்கெண்ட் பார்ட்டிக்கு. வீக்கெண்ட் பார்ட்டிக்கு பூரா அடங்க மாட்டாங்க. எனக்கு அதுதான் சொல்றீங்களா? பார்த்தா பயமா இருக்குன்னு. என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியல. நீங்க ஒரே ஒரு விஷயம் இதுல ஒரு நன்மை நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆனவனும் ரசிகன் போய் நிற்பான். கரெக்டா? அது எதுவா இருந்தாலும் நிற்பான். வெள்ளி சனி ஞாயிறுக்கு. அதுக்கு பிறகு ஒரு வாரம் ஓடிடுச்சு அப்படின்னா, ஒரு நார்மல் சினிமா ரசிகன் இருக்கான்ல, படம் பார்க்க ஆசைப்படுறவன். பரவாயில்லையே இந்த படம் ஒரு 2 வாரமா ஓடிக்கிட்டு இருக்கா? அப்படின்னு வருவான் தியேட்டருக்கு. அதே படம் 4 வாரம் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மாசம் ஒரு படம் பார்க்கறதுக்கு கணக்கு வச்சிருப்பான். அவன் என்ன நினைப்பான், 4 வாரம் ஓடிடுச்சு அந்த படம். அப்படின்னு அவன் வருவான் கிளம்பி. ஏன் திரும்ப திரும்ப 25வது நாள் 50வது நாள் போஸ்ட் விட்டுறோம்னா, 50வது நாள் போஸ்டர் பார்த்தோன்னே படம் வர கொடுப்பான். இப்போ ஓடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்ல 10 வருஷம் முன்னாடி. 50வது நாளை பார்த்துட்டு ஒருத்தன் வருவான். 50 நாள் ஓடிச்சு அந்த படம் அப்படின்னு. ஏன்னா 50 நாள் ஓடி இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த விஜய் வந்து இந்த பிரேக் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரேக் இல்லாம இருந்துச்சுன்னா நார்மல் ஆளு. எல்லா வீட்லயும் ஒரு சின்ன பிள்ளை இருக்குல்ல விஜய் ரசிகர். விஜய் பிடிச்ச ஒரு ஆள் இருக்குல்ல, அதுக்கு விஜய் அரசியல் தேவை ஒன்றும் தெரியாது. அது வெறுமனே காலரை கிடைச்சிட்டு வந்து நிக்கிற ஒருத்தர் என்டர்டைன்மெண்ட் ஒருத்தருங்களை பிடிக்குங்களுக்கு. அந்த புள்ள அவங்க அப்பாட்ட என்ன சொல்லும்? அப்பா விஜய் நம்ம ஊருக்கு வர்றாருப்பா போய் பார்ப்போம்பானா, இந்த அப்பாவும் தூக்கிட்டு போயிருப்பாரு. தூக்கிட்டு போவார்ல. அவர் விஜய் ரசிகராகணும்னு அவசியம் இல்லை. அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அறிவார்ந்த தொண்டராகணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, அடுத்த வீட்டில் நிற்கிறாரு, போய் பார்ப்பேன்னு கிளம்பி போவார் அவர். இப்போ அது போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒன்று தோணுங்கள, ஐயையோ போய் நம்ம பிள்ளைய இழந்துரும்டா நம்மன்னு. இருமா டிவியில் பார்த்துக்கலாமா அந்த விஜய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு நடந்திருக்கு. அது ஒன்று தான். அந்த ஒரு நல்லது நடக்க 40 கொலை நடந்திருக்கு. கொலைன்னே முடிவு பண்றீங்களா அத? ஆமாங்க. அது கொலை தானங்க. அந்த இது சம்பவம் நிகழ்ந்துகிட்டே இருக்குங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஊர்லயும். அதுக்கான எந்த ஏற்பாடு அடுத்து நடக்கலைன்னா அதுக்கு பேர் கொலைங்க.